தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பிடிஆர் செய்த செயல் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பிடிஆர் செய்த செயல் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சென்னை மாகாண முன்னாள் முதலமைச்சர் பி.டி. ராஜன், இவருடைய மகன் பிடிஆர் பழனிவேல் ராஜன் தமிழ்நாட்டில் அமைச்சராகவும் சபாநாயகராகவும் இருந்தார். பிடிஆர் பழனிவேல் ராஜனின் மகன்தான் பிடிஆர் தியாகராஜன். இவர் 2016 மற்றும் 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இவர் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். நிதி அமைச்சராக இருந்தார். இவர் பேசிய ஆடியோ லீக் ஆனதன் காரணமாக திமுகவுக்கு தர்ம சங்கடம் ஏற்பட்டது. அமைச்சர் நிதி அமைச்சர் பதவியிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார். தற்பொழுது இவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரை காலை வாரி விட அமைச்சர் மூர்த்தி மற்றும் தளபதி கோஷ்டி தயாராகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் வாக்காளர்களை கவர்வதற்காக பரிசு பொருட்கள் வழங்குவதாக பேசப்பட்டு வந்தது. இந்த செய்தி வைரலாகி வந்தது. கடந்த முறை நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தமிழ்நாட்டில் வாக்குக்கு காசு கொடுக்காமல் வெற்றி பெற்ற ஒரே திமுக வேட்பாளர் நான் தான் என்று மார்தட்டினார். ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரே திமுக வேட்பாளர் நான் தான் அப்படின்னு மாறுதட்டினாப்ல. ஆனா இந்த முறை களம் அவருக்கு சாதகமாக இல்லை. தற்பொழுது பரிசு பொருட்களை அள்ளி வீசி வருகின்றார். நாம் தமிழர் கட்சிக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில் இன்று காலை மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் நாடார் தெருவில் 55வது வார்டில் ஒரு சமுதாய கூடத்தில் பிளாஸ்டிக் நாற்காலிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்தன. வாக்காளர்களுக்கு நேற்றைய தினம் 3500 நாற்காலிகள் வழங்கப்பட்டதாகவும் இன்னும் பல நாற்காலிகள் அடுக்கி வைக்கப்பட்டதாகவும் தகவல் வந்தன. அங்கு போய் பார்த்தபோது சீல் வைக்கப்பட்டிருந்தது. பறக்கும் படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பறக்கும் படை கண்டுகொள்ளவில்லை. மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஏறத்தாழ 5 மணி நேரம் தாமதமாக வந்து மாநகராட்சி அதிகாரிகள் சீலை உடைத்தனர். அது சீல் கிடையாது, உதயநிதி படம் போட்ட டிஷர்ட், அதை ஒரு பீஸ் கிழிச்சு அதை சுத்தி அதுக்கு மேல சீல் வச்சிருக்காங்க. அதை திறந்து உள்ள போய் பார்த்தபோது 500 நாற்காலிகள், புது நாற்காலிகள் இருந்தன. அவை வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருந்தன. இது பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்டது. மேலும் மக்கள் கூடியிருப்பதை பார்த்து ஒரு வயதான நபர் நாற்காலி வாங்குவதற்காக திமுகவினர் தன்னை வர சொல்லியதாக கூறி அந்த இடத்துக்கு வந்தார். அதுவும் அந்த செய்தி வைரலாகியது. பின்பு நாற்காலிகள் பறிமுதல் செய்யப்பட்டு கலெக்டர் ஆபீஸில் ஒப்படைக்கப்பட்டன. சமுதாய கூடம் சீல் வைக்கப்பட்டது. இது அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வருவதை இது ஒரு சான்று என உறுதியளிக்கப்பட்டது. என்னவென்று சொன்னால், அவர் மத்திய தொகுதியில் பல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அவர் இறைக்கிறார். அதில் நாற்காலியும் ஒன்று. அந்த 55வது வார்டுல 4000 நாற்காலி பிளாஸ்டிக் சேர் கொடுத்துருக்காப்புல. 3500 விநியோகிச்சிருக்காப்புல. 500 சேர் சமுதாய கூடத்துல இறங்கும்போது கைப்பற்றப்பட்டுச்சு. நான் பெரிய யோக்கியன், காசு கொடுக்காம ஜெயிச்ச வேட்பாளரு அப்படின்னு போன தேர்தலில் வாய்களையே பேசினாரு இந்த அமைச்சர் தியாகராஜன், பிடிஆர் தியாகராஜன். இப்ப வந்து மாட்டிக்கிட்டாப்புல. இன்னைக்கு அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனும் மற்ற அமைச்சர்கள் மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து பரிசு பொருட்கள் கொடுத்து அன்பளிப்பு கொடுத்து ஜெயிக்கிறவர் தான். இவர் பெரிய மகா உத்தமர் மாதிரி, நீதிமான் மாதிரி பேசினாப்புல. இன்னைக்கு அவருடைய குட்டு அம்பலம் ஆயிடுச்சு. திமுக தலைமைக்கு இது தெரிவிக்கப்பட்டது. திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. என்னன்னா, மற்றவங்களாம் மாட்டிக்காம பரிசு பொருட்கள் விநியோகிக்கிறாங்க, இவர் இப்படி மாட்டிக்கிட்டாப்லையே, இவர் பேர் கெட்டு போச்சு அப்படின்ட்டு பிளாஸ்டிக் சேர்கள் விநியோகிக்கப்பட்ட செய்தி அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் வாக்காளர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் விநியோகிக்கப்பட்ட செய்தி மதுரை முழுவதும் பரவியுள்ளது. மதுரை பிடிஆர் தியாகராஜனுக்கு அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கு வரும் தேர்தலில் இது பின்னடைவாக கருதப்படுகிறது. நாற்காலிகள் பறிமுதல் செய்யப்பட்டது அவருடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய செயலுக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது.